வஞ்சனையா பேசுறானா என்ன, அதாவது வரும்போது பிரதர் எப்படி இருக்கீங்க, அவன் வந்தது விசாரிக்கல, மேட்ரை கேட்டு வெளியே போய் சொல்லணும் எப்படி இருக்கிறீங்க. அது ஒண்ணுல கொஞ்சம் தலைவலி, அவன் வெளியே போய் என்ன சொல்லுவான் தெரியுமா, அவருக்கு தலையில கட்டி. இல்ல சிலர் அப்படிதான் சொல்லுவாங்க. என்ன சிஸ்டர் எனக்கு என்னன்னு தெரியல, இந்த கையை தூக்க முடியல, அவருக்கு போய் இறங்கிட்டு. அவ்வளவுதான். இதை கேட்டு கேட்டு கொஞ்சம் பேருக்கு குளுமையா இருக்கும். தீரா வியாதி அவனை பிடித்தது. 8 வாசிங்க. தீரா வியாதினா இந்த வியாதி இனி இவனை விட்டு விலகாது, அவனை பிடித்து கொண்டது, படுக்கையில் கிடக்கிற அவன் அப்படி சொல்லி பார்த்துட்டு இருக்கும் போதுதான் பந்தி ரெடி ஆகுது. புல்லுள்ள இடங்களில் அமர்ந்த தண்ணீரண்ட நடத்திடுவி, மரணத்தின் பள்ளத்தாக்கு சூழ்ந்திட்டாலும் வாக்கென்னும் கோலினா பலப்படுத்தி எனக்கான உண்மையை. தீரா வியாதி அவன்தான், அவனுக்கு தண்ணி கூட கொடுக்க முடியல அப்படின்னு இருக்கும்போது அவனால கஞ்சி கொடுத்து பாத்தீங்களா முடியல. உண்மையா நேசிக்கிறவங்களுக்கு அது வலிக்கும். ஆனா சத்துருக்களுக்கு அது எப்படி இருக்கும் தெரியுமா, அப்படி இருக்கும்போது நம்ம அண்ணன் எழும்பி இருந்து உக்காந்து நல்ல நாட்டுக்கோழி பிரியாணி சாப்பிட்டுட்டு இருக்கிறார். எப்படி இருக்கும்? நீங்க சாப்பிடுறதே சிலருக்கு பொறாமைங்க. என்ன கறி வாசனை வருது, உங்க வீட்டுல மட்டும் கறி மணத்துட்டுனா, உங்க வீட்டுல அடுப்பு எரிஞ்சா அநேகருக்கு வயிறு எரியும். நீ யார்கிட்ட உன் தேவைய தேடுற? கர்த்தர் தம்முடைய கரத்தை உன் வாழ்க்கையிலே வெளிப்படுத்தி சூழ்ந்திருக்கிற அத்தனை பேரும் இது கர்த்தருடைய கரம் என்று ஏசாயா 41வது அதிகாரம் 20வது வசனத்தை வாசியுங்கள். கர்த்தருடைய கரம் அதை செய்தது என்றும் இஸ்ரவேலின் பரிசுத்தர் அதை படைத்தார் என்றும் யாவரும் கண்டு உணர்ந்து கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. கர்த்தருடைய கரம் அதை செய்தது என்றும் 5ஆக அதற்கு மேலுள்ள காரியங்களை சொல்லி நான் செபிக்க விரும்புகிறேன். அவர் என்ன செய்தார் தெரியுமா? 13வது வசனம் 17வது வசனம் வாசிக்க வேண்டாம், நான் சொல்லுகிறேன் நேரம் போகிறதுனால். அவர் என்ன செய்கிறார்? முதல்ல கரத்தை பிடிக்கிறார். எதற்கு தெரியுமா? கைவிடாதிருக்க. இவன் கைவிடப்படல. இதை எல்லாரும் பார்க்க போறாங்க. இவ்வளவு பிரச்சனை வந்து இவன் என்ன செய்யப்படல? நான் கைவிடப்படல. நீ தேடிக்கொள்ளப்பட்டது என்றும் ஏசாயா 61 கடைசி தானே, 62 கடைசியா? நீ தேடிக்கொள்ளப்பட்டது 62 வசனம் சொல்லுங்க. 62:12 வாசிங்க. நீ தேடிக்கொள்ளப்பட்டது என்றும் கைவிடப்படாத நகரம் என்றும் சத்தமாமேன் சொல்லுங்க பார்க்கலாம். ஏசாயா 54 எப்படி இருக்கிறது? கைவிடப்பட்டவளே, சிறுமைப்பட்டவளே, தேற்றப்பட்டவளே. இதுதான் வாழ்க்கை. ஆனா போக 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 பார்த்தா இல்லப்பா, அவன் வாழ்ந்துட்டா, அவன் வெளியே வந்துட்டான். நீ தேடிக்கொள்ளப்பட்டது என்றும் எல்லாரும் பார்த்து சொல்லுவாங்க, இங்க பாரு அவர் அன்னை கையை பிடிச்சார். எங்க நம்ம கையை பிடிச்ச எத்தனை பேர் கையை விட்டுட்டு போனாங்க? கரம் பிடித்த நாயகனே பாடுங்க. கரம் பிடித்த நாயகரே, கைவிடாத தூயவரே, என்னை கைவிடாத தூயவரே.
பிரசனம். பிரசன்னம் Glory. பிரசன்னம் தேவ பிரசன்னம் ஆமென். பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம். இரண்டாவது, பேசுகிறார் பயத்தை போக்க. 13வது வசனத்தை வாசியுங்கள். இனி உன் தேவனாகிய கர்த்தராகிய நான் அப்படியே அங்க வாங்க சிஸ்டர். 41. உன் தேவனாகிய கர்த்தராகிய நான் உன் வலது கையை பிடித்து உன் வலது கையை பிடித்து பயப்படாதே பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன். பயப்படாதேங்கிறார். பேசுகிறார் பயத்தை போக்க. ஏன்னா அந்த பயம் இது. நீங்க யார்கிட்டலாம் ஆண்டவர் பயப்படாதுன்னு சொன்னார் பாத்தீங்கன்னா, ஆபிரகாம்கிட்ட சொல்லி இருக்கிறார், தாவீதுகிட்ட சொல்லி இருக்கிறார். ஆபிரகாம்கிட்ட எடுத்த தீர்மானத்தை குறித்த பயம் வந்துட்டு, சில டிசிஷன் எடுத்துட்டு பயப்படுவோம். இனி இப்படிதான் இருக்கணும், பயம் இருக்கும். ஆபிரகாம் எடுத்த தீர்மானம் என்ன? சோதமன் ராஜா கிட்ட எந்த சப்போர்ட்டுக்கும் போகக்கூடாது. நேர கையை வேற உயர்த்தி சொல்லவும் செஞ்சுட்டார். சோதமின் ராஜா என்ன ஐஸ்வர்யவான் ஆக்கினார் என்று சொல்லாதபடிக்கு. சில காரியங்கள் சொன்னதுக்கு அப்புறம் தான் நமக்கு பொக்குன்னு இருக்கும், தெரியாம சொல்லிட்டோமோ. அவங்களா வந்தாங்க ஹெல்ப் பண்ண. நான் வேற சொல்லிட்டேன், அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, எனக்கு கர்த்தர் இருக்கிறார். ஆண்டவரே இருக்கிறீங்களா ஆண்டவரே? இப்பதான் பயம் வருது. இப்பதான் அப்படி பயப்படும் போதுதான் கர்த்தர் ஆபிரகாம்கிட்ட சொல்ற ஆதியாகமம் 15:1 பயப்படாதே. நம்ம சில தீர்மானங்கள் எடுத்துட்டு பயப்படுறோம். சில காரியங்களை தீர்மானித்துட்டு இனி இப்படிதான் நிக்கணும், இனி இது வேண்டாம் அப்படி எடுக்கும்போது, ஏன்னா நம்ம பயணிக்கிற நமக்கு எப்பவுமே மெதுவான தென்றல் அடித்து கொண்டிருந்தா நம்ம எடுத்த தீர்மானத்தில் ஈஸியா நிறைவேற்றலாம். ஆனா எப்போ புயல் அடிக்கும் தெரியாது. அதான் ஏறி இறங்கி தான் ஆடின துறைமுகத்துக்கே கப்பல் போய் சேருது. அப்படித்தானே ஒரு வசனம் இருக்கு. எத்தனாவது சங்கீதம்? 107வது சங்கீதம். அதனுடைய 23 வசனம் 23 இருந்து வாசிங்க. கப்பல் ஏறி கடல் யாத்திரை பண்ணி திரவான தண்ணீர்களில் 26 அவர்கள் ஆகாயத்தில் ஏறி ஆழங்களில் இறங்கி அவர்கள் ஆத்துமா கிளேசத்தினால் கரைந்து போகிறது. 30வது வசனம். அமைதல் உண்டாதன் நிமித்தம் அவர்கள் சந்தோஷப்படுகிறார்கள். தாங்கள் நாடின துறைமுகத்தில் அவர்களை கொண்டு வந்து சேர்க்கிறார். அப்ப சேர்றது வரைக்கும் ஆகாசத்தில் ஏறி ஆழத்தில் எப்படி இருக்கும் லைஃப்? இந்த சில கேம்லாம் இருக்கும் தெரியுமா? இந்த ஸ்பீடு போட்டுன்னு ஒன்று உண்டு. அது போட்டு தானே, இந்த சைடு கொஞ்சம் பேர் இருப்பாங்க, இந்த சைடு கொஞ்சம் பேர் இருப்பாங்க. இந்த போட்டு இப்படி மேலே ஃபர்ஸ்ட் மெதுவாக தான் போயிட்டு இருக்கும். சில வீரர்கள்லாம் வந்திருந்து பயங்கர சீன் காட்டிட்டு இருப்பாங்க. திடீர்னு போட்டு மேலே போகும். மேலே போகும்போது அவங்க உறவுகள் எல்லாம் கூப்பிடுவாங்க, அம்மா. அவ கீழே வரும். சிலர்லாம், எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் இப்படிதான், அந்த ரவுண்ட் வீல் இருக்குல்ல, அதுல கீழே ஏறும்போது அப்படி கெத்தா ஏறி இருந்தார். மேல கொண்டு போய் நிறுத்தி விட்டான். என்ன இப்ப இறக்கல, நான் சாடுவேன். வாழ்க்கை இப்படிதான். இந்த இடத்துலதான் நீ எடுத்த தீர்மானம் என்ன? தீர்மானமா? நானே எப்போ தீர்ந்து போவேன்னு தெரியல. தீர்மானம் ஆகாயத்தில் ஏறி வாழ்க்கை இப்படிதான். இந்த இடத்துல தான் நம்ம சில தீர்மானங்கள் எடுத்திருப்போம். லைஃப் ஷேக் ஆகும். ஆண்டவரே, நான் இப்படி சொல்லிட்டேன்பா, நான் வேற சொல்லிட்டேன். அதான் எஸ்ரா சொல்றல, நான் ராஜா கிட்ட இப்படி சொல்லியிருந்தேன். அந்த இடத்துல தான் ஆண்டவர், பயப்படாத பயப்படாத. ஆண்டவர் பாருங்க, நம்ம பயம் இல்லாம இருக்கும்போது உறவுகள் வந்து பயப்படாதுன்னு சொல்லி பயம் காட்டுவாங்க. நம்ம பயந்துட்டு இருக்கும் போது அவர் வந்து பயப்படாதுன்னு சொல்லி பயத்தை நீக்குவார். ஆகாருக்கு பிள்ளையை குறித்து பயம். பிள்ளைக்கு எனக்கு ஒண்ணுமே செய்ய முடியலையே, கத்து சொல்ல பயப்படாத. ரூத்துக்கு எதிர்காலத்தை குறித்து பயம். ரூத்து என்னதான் போவாஸ் பாதப்படியில வந்திருந்து, நான் உமது அடியாள் அப்படி சொல்லும் போது போவாஸ் இப்படியே பார்த்துட்டு, பயப்படாத
உனக்கு வேண்டியபடி. அவ பயமா இருக்குன்னு சொன்னால ரூத்து இல்ல. ஆனா போவாசுக்கு தெரியும், அவ பயப்படுறா லைஃப குறித்து, ஃபியூச்சரை குறித்து, எதிர்காலத்தை குறித்து. ஏன்னா இழப்ப பார்த்தவா, வலிய பார்த்தவா. போவாஸ் பார்த்து சொல்ற, பயப்படாத, உனக்கு வேண்டியபடி எல்லாம் நான் செய்வேன். சகரியாவுக்கு, எலிசபெத் சகரியாவுக்கு, ஆண்டவரே என் ஜெபத்துக்கு பதில் கிடைக்காம போய்விடுமோ பயம். கர்த்தர் தூதனை அனுப்பி சொல்றார், பயப்படாத, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. பவுலுக்கு, என்னால இனி சாட்சியா நிக்க முடியாம போயிருமோங்கிற பயம். கர்த்தர் சொல்றார், பயப்படாத, பயப்படாத. கையை பிடித்தவர் சொல்லுகிறார், இவன் பயந்துட்டுல இருந்தான், இவன் பயந்துட்டு தானே இருந்தான், இவன் பயந்துட்டு தானே இருந்தா. எப்படி இவ எழும்பி வரா? இது கர்த்தருடைய கரம் என்றும். மூன்றாவது ஃபர்ஸ்ட் கைப்பிடிக்கிறார், கைவிடாதபடிக்கு பேசுகிறார், பயத்தை நீக்கும்படி. ஏசாயா 41 15 16 வசனங்களிலே உருவாக்குகிறார், செயல்படும்படிக்கு. புதிதும் கூர்மையுமான உருவாக்குகிறார். யாக்கோபு என்னும் பூச்சியை உருவாக்குகிறார். ஆமென். பேச தெரியாதவனை பேச வைக்கும் போது, இது என்னது, இது எப்படி? இது கர்த்தருடைய கரம். உருவாக்குகிறார். அதாவது நம்மளை பத்தி ஒரு ஸ்டோரி தான். என்ன அப்படின்னா, இவன் வந்தாலே ஏதாவது கேட்டு வாங்குவான். இப்படி இருந்த இடத்துல நம்மளை கொடுக்கறது மாதிரி மாத்துறாரு வைங்களேன். அந்த இடத்துல இது கர்த்தருடைய கரம் அறிவாங்கல்ல. இத கேட்கணும் ஆண்டவர்கிட்ட. ஆமே, ஆண்டவர் எனக்கு நிலைமை இப்படி இருக்கு, இன்னைக்கு நான் 4 பேர் சப்போர்ட்ல நின்றுட்டு இருக்கிறேன், என்ன நீங்க மாத்துங்க. இது மாத்தும் போது எதுக்கு மாத்தணும்? நாளைக்கு நான் உங்களை பார்த்து 4 கேள்வி கேட்கணும், அதுக்கா இல்ல. இது கர்த்தருடைய கரம் என்று, தேவரீர் இதை செய்தீர் என்று அவர்கள் அறிவார்களாக.